வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிரடி திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. ஏன் அப்படின்னா எல்லா கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. எந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கணும், எத்தனை தொகுதி கிடைக்கும், எந்த தொகுதியில நிற்கலாம், நமக்கு எங்கெங்க வெற்றி வாய்ப்பு இருக்கும், நம்ம இந்த முறை ஜெயிச்சு ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னு பல கனவுகளோட எல்லா கட்சிகளும் அவர்கள் விரும்புகின்ற கூட்டணியோடு இணைந்து செயல்படுறாங்க. இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய இப்போ குழப்பம். நீங்க ஓகேப்பா எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்ப நாங்க யாருக்கு தான் வாக்கு செலுத்துறது, என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு மக்கள் டென்ஷன் ஆயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக இந்த 5 ஆண்டுகள் சரியாக ஆட்சி செஞ்சதா, அதிருப்தி இருக்கா அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பம். இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த முறை தேர்தலில் அவருக்கு வாக்கு செலுத்தலாமா, அவர் சரியாதான் செய்வாரா, ஏற்கனவே பழைய கட்சிகள் போல திராவிட கட்சிகள் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க, இவர்கள் போலவே இவரும் வந்துருவாரா, இவரும் இருப்பாரா, இவருக்கு வாக்கு செலுத்தலாமா வேணாவா, இல்ல ஒரு முறை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு இன்னொரு குழப்பம். இன்னைக்கு அதிமுக ஒரு மாபெரும் இயக்கமாக, மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு இயக்கமாக இருந்த அதிமுக இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உள்துறை ரிப்போர்ட்டுகள் எல்லாம், ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு ஷாக் ரிப்போர்ட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கூட. ஏன்னா இந்த இடத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நீங்க இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை சந்திச்சே இருக்க முடியாது. இது ஒரு விசித்திரமான தேர்தல், அதிசயமான தேர்தல். இப்ப அதிமுக 2வது இடத்துல எதிர்கட்சியாக இருக்கிறது. விஜய் கட்சி தாவேக்கா அந்த 2வது இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பல்வேறு விஷயங்கள் பெரிய பேசுபொருளாக போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதற்கு விட்டு விடுவாரா, அவ்வளவு சாமர்த்தியமா, அவ்வளவு இலகுவாக, லேசாக அந்த 2ஆம் இடத்தை, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அவரும் சரிவு நிலையை சந்திச்சிருவாரா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் வெற்றி பெறணும், முன்னணியில் இருக்கணும், நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கணும், ஒரு அதிகார தோரணையில இருக்கணும், அதிகார நிலையில இருக்கணும், நம்ம தான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கச்சிதமாக செய்கிறாரா, அல்லது இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகுட்டுமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பமான டென்ஷனான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒரு அதிருப்தி மனநிலை இருந்தாலும் கூட இன்னைக்கு அதிமுக பிளவு என்பது இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் இருந்த போது இப்ப திமுக போய் சேர்ந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் இருந்தா அங்க பிளவு இருக்கு. சசிகலா புதிய கட்சி தொடங்குறாங்க, ஓபிஎஸ் திமுக சேர்ந்தாச்சு. அமமுக டிடிவி தினகரன் அதிமுக இணைஞ்சிட்டாரு. இப்ப யாருமே இப்போ அதே மாதிரி செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையன் தாவேக்காக போயிட்டாரு. இப்ப பிளவுகள் 2, 3 நான்கா பிரிஞ்சு இருந்தது. ஆனா இப்ப அவரவர்கள் அவங்க இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல சேர்ந்துட்டாங்க. அப்போ அதிமுகவுல பிளவு இல்லை. அப்போ பிளவு இல்லைன்ற போது அங்க ஒரு கட்டுக்கோப்பு இருக்கா, ஒரு வலிமையான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும், அந்த இடத்தை நாம் தக்க வைத்து ஆக வேண்டும், மீண்டும் நம் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரு. அந்த மாஸ்டர் பிளான் இந்த என்டிஏ கூட்டணியில் பலிக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய அந்த 2வது இடத்தை பிடித்து விடுவார். ஏன்னா அவங்களுக்கு பெண்கள் வாக்குகள் அதிகமா இருக்கு, இளைஞர்களுக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் இருக்கு. யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்போ அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திற்கு தாவேக்கா முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற செய்தி எல்லாம் அது வதந்திங்க, உண்மை கிடையாதுங்க அப்படின்னு தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் கூட இங்க பவன் கல்யாண் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பவர் பேக்காக விஜயுடன் என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்காவை கொண்டு வருவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அரசு புரசலா வர்றது உண்மைதான். ஆனால் அது ஒரு கூட்டணி நிலைப்பாடு உறுதியாகாத வரைக்கும் தாவேக்காவுடைய தலைமை நிச்சயமாக வெளியிட மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் உறுதியான பிறகுதானே வெளியிடுவாங்க. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை எல்லா தலைவர்களும், பிரிந்திருக்கிற தலைவர்களும் ஒன்றிணைக்கணும், பொறுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. கடைசியா போன மாதம் கூட என்ன சொன்னார், தை பிறந்தா வழி பிறக்கும் சொன்னாரு.
தை மாதம் முடிஞ்சு 30 நாள் ஆன பிறகு கூட இன்னும் அவர் பதிலே சொல்லல. ஆனால் அவர் என்ன முடிவு எடுத்தாரு? திமுக போய் சேரணும்ன்ற முடிவு எப்ப எடுத்தாரு? அதற்கு முன்பாக யோசனை பண்ணி ஒரு பிளான் வச்சிருந்தாரா? இல்ல திடீரென்று ஒரு சூழல் நெருக்கடி வந்தது, அவருக்கு ஒரு அழுத்தம் வந்தது, நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும்ங்கிற ஒரு சூழல் வந்ததா, அதனாலதான் திமுக ஓபிஎஸ்சி சேர்ந்தாரா அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது இல்லையா? அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயவுடன் பவன் கல்யாண் அவர்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக அதற்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு காண முடியும், காணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிமுக வட்டாரத்திலும் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் மேல்மட்ட பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். ஆனா மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக வெல்வதற்கு, என்டிஏ கூட்டணி வெல்வதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனியா களத்துல நின்றுட்டாங்க அப்படின்னா திமுக நிச்சயமாக வென்றுவிடும். 200 தொகுதிகளுக்கு மேலாகவே அவர்கள் வென்று ஆட்சியை பிடிப்பாங்க. இதுல மாற்று கருத்து கேட்கல. அப்போ திமுக 2வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிலை என்ன? அதே போல தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்திற்கு வரும். அவங்க எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஷாக் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி கையாள போகிறார்? எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி ஒரு மாஸ்டர் பிளான போட்டுட்டு இருக்கிறாரு. அதே போல சசிகலா அவர்களையும் அதிமுகவுல ஒரு கௌரவ பதவியில கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில நீங்க அதிமுக நேரடியா சசிகலா அவர்களை இணைக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு கௌரவ பொறுப்பை கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை, அதாவது சசிகலா அவர்கள் சமுதாயத்தை சார்ந்த வாக்குகளை அவங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாக்கு செல்வாக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, அவர்களை நமக்குள்ள உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால சசிகலாவை இணைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதற்கும் ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப சசிகலா அவர்கள் நேரடியாக அதிமுக வரும் பதவியில வருவாங்களா, அல்லது சசிகலா அவர்கள் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்திட்டாங்க. அந்த கூட்டத்துல கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. இன்னும் கட்சிக்குண்டான பெயரை அறிமுகப்படுத்தாததற்கு அந்த காலதாமதத்திற்கு என்ன காரணம்? அப்ப கொடியை அறிமுகப்படுத்திட்டு கட்சி பெயரை அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு இதற்கு பின்னணியில ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கட்சி பெயரை அறிவித்த பிறகு அதிமுகவுடன், என்டிஏ கூட்டணியுடன், பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டுல வரப்போறாங்களா, அல்லது கௌரவ பதவியில வரப்போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் என்ன ஒரு அதிகமான டாக்கு போகுது அப்படின்னா, சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கி அந்த கட்சி பெயரை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அந்த கட்சியை அதிமுகவுடன் கூட்டணி, என்டிஏவுடன் பாஜகவுடன் கூட்டணியில இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. ஏன்னா சசிகலா அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும், புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சியை நாம் 2026 சட்டமன்ற தேர்தலை நிச்சயமா வெல்லணும் அப்படின்னு அவங்களுடைய பெரிய குறிக்கோள், ஒரு எண்ணம். அப்ப அவங்க கடுமையாக விமர்சனம் பண்றது என்னன்னா, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாங்களோ இல்லையோ, அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரணுங்கிறதுல தீர்க்கமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் கட்சி பெயரை அறிவித்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் என்டிஏ கூட்டணியில கொண்டு வருவதற்கு உண்டான அதிகப்படியான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இங்க உத்தேச ஒரு தொகுதி பங்கீடா எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, நீங்க பாருங்க, இப்ப அதிமுகவுக்கு 145 தொகுதிகளும் பாஜகவுக்கு 20 தொகுதிகளும், ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கு ஒரு 35 தொகுதிகளும், பாமகவுக்கு 12 தொகுதிகளும், அமமுகவுக்கு 10 தொகுதிகளும், தமாகவுக்கு 5 தொகுதிகளையும், புதிய தமிழக கட்சிக்கு 1 தொகுதியும், ஏசி சண்முகத்துக்கு 1 தொகுதியும், ஜான் பண்டினுக்கு 1 தொகுதியும், இன்னும் சில தொகுதிகளை சில கட்சிகள் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி உத்தேசமான ஒரு வேட்பாளர், அதாவது தொகுதி பங்கீடை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, அதிமுக நேரடி ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேக்குது அப்படிங்கிற ஒரு இழுபறியும் அந்த இடத்துல ஒரு சிக்கலும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவர் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவுல இந்த தொகுதி பங்கீடு தலையீடு இருக்குமா, அல்லது
அமித்ஷா அவர்களுடைய அழுத்தத்தின் பேர்ல அமித்ஷா எந்த தொகுதி கேட்டாலும் சரி, எத்தனை தொகுதி கேட்டாலும் சரி, அதிமுக ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டாலும் அமித்ஷா கேட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தால் அதிமுகவுடைய நேரடி வேட்பாளர்கள் களத்துல ஜெயிக்கிறதுங்கிறது சிக்கலாகிடும். எடப்பாடி பழனிசாமி அதற்கு வழிவகை செய்ய மாட்டாரு. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் நேரடி களத்துல எந்த தொகுதியில ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதியில நின்றால்தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. உறுதியாக அவருடைய நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமாக கூட்டணி நிலைப்பாட்டுக்குள் வருவார் அப்படின்னு மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.